துணை பொதுச் செயலாளராகும் அப்பாவு. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக கனிமொழி. என்னதான் நடக்கிறது திமுக? தென் மண்டலத்திலிருந்து திமுகவில் துணை பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டால் அந்த பதவியை அப்பாவுக்கு கொடுக்கலாம் என்று முடிவுக்கு திமுக தலைமை வந்துள்ளதாக தெரிகிறது. இதனால முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடுமையான அப்செட்ல இருக்கிறாராம். இது பற்றி பின்னணி தகவல்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திமுகவில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தீவிரம் அடைஞ்சிருக்கு. செப்டம்பர் மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவிற்கு பின்னாடி திமுகவில் படிப்படியாக மறுசீரமைப்பு பணிகள் வேகம் எடுக்கும் என்று தெரிகிறது. இதனால மாவட்ட செயலாளர்கள் பதவியை பிடிக்க வேண்டும் என்பதில் முக்கிய நிர்வாகிகள் தீவிரமாக செயல்பட்டு வர்றாங்க. அதே போல திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி எண்ணிக்கையையும் உயர்த்த ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காராம். அந்த வகையில தென் மண்டலத்துல ஒரு சிலருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கக்கூடும் என்று சொல்லப்படுது. இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோருடனும் ஸ்டாலின் ஆலோசித்திருக்கிறார். துணை பொதுச் செயலாளர் பதவியை மனதில் வைத்துதான் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கடந்த 2 மாதங்களாக தீவிரமாக பேசி வந்தார். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பின் தூத்துக்குடி மாவட்ட அரசியலை கையில் எடுக்கக்கூடிய நோக்கமும் அதிகமாக இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் தூத்துக்குடி மத்திய மாவட்டம் உருவாக்கப்பட்டால் அந்த பொறுப்பை கைப்பற்ற மார்க்கண்டேயன் தீவிரமாக முனைப்பு காட்டி வருகிறாராம். இதன் காரணமாக சில வார்த்தைகளை விட்டு சிறைக்குமே போயிருந்தார். இதன் மூலமாக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவனை ஓரம் கட்டவும் காய் நகர்த்தப்பட்டு இருக்கு. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பதிலாக அப்பாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கலாம் என்று கனிமொழி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதே மனநிலையில தான் உதயநிதி ஸ்டாலினும் இருப்பதாக சொல்லப்படுது. இதனால தூத்துக்குடி மாவட்ட அரசியல்ல பரபரப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல் பணிகளை அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக தலைமையிடம் கேட்டு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இதனால கடைசி நேரத்துல அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பொறுப்பு அளிக்கப்படுமா என்ற குழப்பமும் அதிகரிச்சிருக்கு. திமுகவுல துணை பொதுச் செயலாளரோட பதவி அனிதா ராதாகிருஷ்ணன் வெர்சஸ் அப்பாவு, இவர்கள் 2 பேர்ல யாருக்கு இந்த பதவியை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்போடு இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.